என் பொண்ணு கங்காவுக்கு மட்டும் இல்ல, என்னோட மத்த பொண்ணுங்களுக்கு நம்ம சொந்தத்திலேயே கல்யாணம் பண்ணி வச்சு அந்த பந்தியில ஒன்ன பரிமாற வைக்கல, என் பேரு ராஜா ராமச்சந்திர ரகுநாத் இல்ல. அந்த கங்காவுக்கு நம்ம சொந்தத்துல யார் மாப்பிள்ளை தராங்கன்னு பாக்குறேன். அப்பாவோட விருப்பப்படி, அம்மாவோட விருப்பப்படி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அந்த சுப்புலட்சுமி குடும்பத்தையே வேரோட அழிக்கிறேன். இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் ஐயாக்கே மகளா பிறக்கணும். எங்க அப்பனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். எங்க மாமாவே வந்து கங்காவை எனக்கு கொடுக்கறேன்னு சொல்றாரு, இவர் வேணான்னு கெடுக்கிறாரு. இவரெல்லாம் ஒரு அப்பனா? இவ்வளவு நாள் நான் எதுக்காக கனவு கண்டுகிட்டு இருந்தேனோ அந்த கனவுல மண்ணள்ளி போட்டாரு. கங்காவை நான் விரும்புறேன்னு அப்பா கிட்ட சொல்லிடலாமா? சொன்னா என்னை கொன்னே போட்டுருவாரு. ஐயாவையும் அவமானப்படுத்திட்டாரு, நாம ஏமாத்துறோம். இதை இப்படியே விட்டுறக்கூடாது. எப்படியாவது இந்த விஷயத்தை அம்மா கிட்ட சொல்லணும். அப்பா ஐயாவை அவமானப்படுத்தின விஷயம் அம்மாக்கு மட்டும் தெரிஞ்சது இன்னைக்கு சாமியாட்டம் தான். யாருக்கிட்ட போன் பண்ற? உங்க ஆத்தாளுக்கா? என்ன இருந்தாலும் ஐயா எனக்கு தாய் மாமா. நீங்க கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசுனது சரியில்லைப்பா. எதுடா சரியில்லை? எது சரியில்லை? உனக்கு உன் தாய் மாமா மேல இருக்கிற மரியாதையை விட எனக்கு என் மச்சா மேல இருக்கிற மரியாதை அதிகம். அந்த சுப்புலட்சுமி விஷயத்தை தவிர வேற எந்த விஷயத்துக்கு ஐயா வந்திருந்தாலும் நான் மரியாதை கொடுத்துருப்பேன். ஏன் தாம்பாள தட்டுல நிக்க வச்சு பாத பூஜையை கூட பண்ணிருப்பேன். இல்ல டே குலசேகரா, இந்த மில்ல என் பேருக்கு எழுதி கொடுறானா உடனே எழுதி கொடுத்திருப்பேன். என் அன்பு தங்கச்சி சுந்தரவள்ளி நாச்சியாருக்கு சக்காலத்தியா வந்தவளுடைய மகளை எனக்கு மருமகளா பேசுறாரு. என்ன பத்தி எவ்வளவு கேவலமா நினைச்சிருந்தா ஐயா இப்படி ஒரு கேள்வி கேட்டுப்பாரு. இந்த குலசேகரனை இலக்காரமா நினைச்சிட்டாரா? அப்பா, ஒரு பொண்ணு இருக்கிற வீட்டுல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கேட்கறதும், மாப்பிள்ளை இருக்கிற வீட்டுல 4 பொண்ணு வீட்டுக்காரங்க கேட்கறதும் சாதாரணமான விஷயம்ப்பா. அதே மாதிரிதான் ஐயா உன் பையனை கொடுக்கறீங்களான்னு கேட்டாரு. இதுல என்ன தப்பு இருக்கு? தப்புதான்டா, தப்புதான். என் மகனை கேட்டு வந்தது தப்புதான். ஏன்னா என் உடம்புல ஓடுறது நம்ம சமூகத்தோட சுத்தமான ரத்தம். இன்னும் சொல்ல போனா இந்த விஷயத்துல உனக்கு தான்டா கோவம் அதிகமா வந்திருக்கணும். ஐயா, அந்த சுப்புலட்சுமி மக கங்காவுக்கு என்ன எப்படியா கேட்டு வந்து உன் மாமனை கேட்டிருந்தா சந்தோஷப்பட்டிருப்பா. அதை விட்டுட்டு உன் மாமனுக்கு ஆதரவா பேசுற. ஏய், இங்க உன் மாமனை அவமானப்படுத்துற விஷயத்த உங்க அம்மா கிட்ட சொன்ன தொலைச்சிருவன், தொலைச்சு.
ஐயா, என்னாச்சு? போன இடத்துல ஏதாவது? நம்ம சம்பந்தம் வேண்டான்னுட்டாங்களா? சொந்த மச்சினராச்சே, நாளைக்கு ஒரு பேச்சு வந்துடக்கூடாதுன்னு தான் அவங்கிட்ட போய் முறைப்படி மாப்பிள்ளை கேட்டேன். பிடிக்கலன்னா நாகரீகமா பேசி மறுத்திருக்கலாம். ஆனா அவன் மனசுக்குள்ள அவனை விட்டா நம்மளுக்கு வேற கதி இல்லைங்கிற மாதிரி பேசிட்டாமா. அதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் உங்களை அந்த வீட்டுக்கு அனுப்பியிருக்கவே கூடாது. என்னால தானே உங்களுக்கு இந்த அவமானம். கங்காக்கு நீங்க மாப்பிள்ளை பார்க்க வேண்டாம். என்னமா பேசுற? அந்த குலசேகரனை விட்டா என் பொண்ணுக்கு சம்பந்தமே கிடைக்காதுன்னு நினைக்கிறியா? இல்ல இந்த ஐயா மேல நம்பிக்கை இல்லாம? ஐயா, என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க? கோவில் சன்னதியில் இருக்கிற கடவுளை விட என் முன்னாடி வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த கடவுளை தான் ஐயா நான் நம்பிட்டு இருக்கிறது. நான் அந்த அர்த்தத்துல சொல்லலையா. உங்க மச்சனை பத்தி தெரிஞ்சிருந்தோம் நம்ம கங்காவுக்காக அவங்க வீட்டுக்கு மாப்பிள்ளை கேட்க போனதுனால தானே உங்களுக்கு இந்த சங்கடம். அதனாலதான் ஐயா இப்படி சொன்னேன். நீ சரியாதாமா சொன்ன. குலசேகர சம்பந்தம் சரியா வருமா கொஞ்சம் யோசிங்கன்னு சொன்னேன். நான் தான் உன் பேச்சை கேட்கல. நம்ம கங்காவுக்கு நம்ம சமூகத்திலேயே கூடிய சீக்கிரத்திலேயே ஒரு நல்ல மாப்பிள்ளையா பாக்குறேன். பாப்பேன். सर्वभूतेषु शक्तिरूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः या देवी सर्वभूतेषु भक्तिरूपेण संस्थिता அக்கா, முதல்ல நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம அப்பா அம்மா நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கோ. என்ன கலெக்டரோட அம்மாக்காக நாம அதுக்கு வேண்டிக்கணும். சும்மா ரெடி கும்பிடு. எங்க அம்மாவுக்காக வேண்டிக்கலனா நான் கண்டுபிடிச்சிருவேன். எங்க அம்மா பேர்ல நீங்க அர்ச்சனை பண்றத நான் பார்க்கணும். பேர் நட்சத்திரம் சொல்லுங்க. கற்பகம், சிம்மலக்னம், மீனராசி, சிவகோத்திரம். என்ன 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 நல்ல சத்தமா வேண்டுங்க, என் காதுல விழணும். தாயே, நாங்க தெரியாம போன்ல பேசிட்டோம், அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறோம். சககுடும்பானாம் சமஸ்த தீரிய தைரிய விஜய ஆயுளாரோக்கிய श्री कर्मारी अंबिका प्रसादीन बल सिद्धिरस्तु दीर्घायुष्यमस्तु दीर्घ सुमंगली भवा शतवानं भवते शतेन्द्रके आयुष्यतेन्द्रके प्रतिष्ठति सर्वाभीष्ट बल सिद्धिरस्तु. ரமா, நீ சொன்ன மாதிரி கலெக்டர் நம்மள செக் பண்றதுக்காக தான் நேர்லயே வந்திருக்காரு. அது சரிதான், ஆனா அதுல எங்கேயோ இடிக்குதுடி. அக்கா அக்கா ஷோ கும்பிடுங்க. ஏண்டி அவரை பார்த்தா நம்ம தஞ்சாவூர் மாவட்ட கலெக்டர் மாதிரி இல்ல? பொடி விவரம் கேட்டவளே, கலெக்டர்னா போலீஸ் பாதுகாப்பு, அப்புறம் இந்த கோயில் நிர்வாகி, இந்த ஊர் பெரிய மனுஷங்கன்னு தடபுடல மரியாதையோட வருவாரு.
இவர மாதிரி இப்படி சாதாரணமாவா வருவாரு? இவர் மாவட்ட கலெக்டரா இருக்க மாட்டாரு, மாவட்ட கலெக்டரா இருப்பாரு. சரி வாடி போலாம். அக்கா இப்படி சொல்லிதான் நாங்க மாட்டிட்டு முழிக்கிறோம். எங்க கூட சேர்ந்து நீங்களும் 9 சுத்து சுத்துங்க. ஏன்னா நீங்க பார்த்தது உண்மையான கலெக்டர். ஐயோ என்னம்மா நீ முதல்ல சொல்லக்கூடாது. இவரு மாவட்ட கலெக்டர்னு உலகத்துக்கு தெரிஞ்சு போச்சு. வாடி. அம்மா அம்மா வாங்க பிள்ளைவாள். அண்ணன் என்ன சொன்னாரு? அது சம்மதம் தானே? அது வந்துமா. சொல்லுங்க. என்னம்மா சொல்றது? ஐயாவை பார்த்து உங்க அண்ணன் வாய்க்கு வந்து விடலாம் பேசிட்டாருமா. நம்ம சொந்தத்திலையும் சமூகத்திலையும் கங்காவுக்கு மாப்பிள்ளை கிடைக்க விட மாட்டேன், ஐயாவை சமூகத்துல செல்லா காசாக்கி ஐயாங்கிற பட்டத்தை பிடிங்கிட வேண்டும் சவால் விடுறாருமா, சவால் விடுறாரு. அது மட்டும் இல்லம்மா, மச்சாங்கிறதுனால உங்களை மரியாதையை அனுப்பி வைக்கிறேன். இல்ல வேற யாராவது படியேறி மாப்பிள்ளை கட்டு வந்திருந்தாங்க மரியாதை கட்டு போயிருன்னு சொன்னாருமா. மரியாதையை பத்தி யார்கிட்ட பேசுறது? ஊர் உலகத்துல இருக்கிற அத்தனை பெரிய மனுஷங்களும் அதிகாரிகளும் ஐயா சொல்லுக்கு தலையாட்டும் போது அண்ணன் அவரை பார்த்து சவால் விடுறாரா? ஐயாவுக்கு சரிசமமா நிக்க அண்ணனுக்கு எப்படி தைரியம் வந்துச்சு? ஐயா வீடு தேடி போய் கேட்டதுக்கு அவர் கால்ல போய் விழுந்து பையனை கூட்டிட்டு போன சொல்ல வேண்டாமா? அதை விட்டுட்டு சவால் விட்டுருக்காரு. ஐயா மனசு எவ்வளவு சங்கடப்பட்டிருக்கோ. ஐயா எதுக்கு மாமா வீட்டுல போய் நிக்கணும்? மாமா ஒன்னும் சாதாரண ஆள் கிடையாது. அவரும் நமக்கு சமமான அந்தஸ்து உள்ளவரு. அவருக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. போய் கங்காவுக்காக மாமா வீட்டுல மாப்பிள்ளை கேட்டிருக்காரு. என்ன கேட்டா ஐயா தான் மாமாவை அவமானப்படுத்தி இருக்காரு. ஐயாக்கு இந்த அவமானம் தேவைதான். அப்போவாது அவருக்கு புத்தி வருதா பாப்போம். வாய மூடுடா. ஐயா அவமானப்பட்டத சரின்னு சொல்றீங்களா? இத சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? நான் விட மாட்டேன். இப்பவே போறேன். என் அண்ணனை பார்த்து 4 வார்த்தை நறுக்கு கேட்டுட்டு வரேன். இந்த சுந்தரவல்லி நாச்சியாரா இல்ல குலசேகரனான்னு பார்த்துட்டு வரேன். ஐயோ அத வேணாதே. ஏய் கையட்ரி. இந்த நாச்சியாரை தடுக்கிறதுக்கு ஐயாவை தவிர வேற யாருக்கும் உரிமை இல்ல. என்னங்க வாங்க நீ வாங்க. என்ன திடீர்னு? அண்ணன் எங்க? ஏன் என்னாச்சு? அண்ணன் எங்கன்னு சொல்லுங்க நீ. வாமா நாச்சியா. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? ஐயாவை விட பெரிய ஆளாயிட்டீங்களா? ஐயா கிட்ட சவால் விட்டீங்களாமே. ஐயோ என்ன நீ சொல்றீங்க? நீங்க சும்மா இருங்க அண்ணி. உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. ஐயாவை மில்லுல வச்சு அண்ணன் அவமானப்படுத்திருக்காரு. ஐயோ என்னங்க, ஏன் இப்படி பண்ணீங்க? என்ன கங்காவுக்கு நம்ம சொந்தத்துல கல்யாணம் பண்ண விட மாட்டேன், நீயா நானா பாத்துடலான்னு ஐயா கிட்ட சவால் விட்டீங்களாம்ல? நாச்சியா நான் சொல்றதை கேளு. பேசாதீங்க அண்ணே. இப்ப நான் சவால் விடுறேன். சுப்புலட்சுமி பொண்ணு கங்காவுக்கு நம்ம சொந்தத்திலேயே நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அப்படி பண்ணலனா நான் நாச்சியார் இல்ல.
சுந்தரவள்ளி, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. உன்னோட பையனுக்கு என் பொண்ணை கொடுத்ததை நான் கௌரவமா நினைக்கிறேன். ஆனா அந்த சுப்புலட்சுமி பொண்ணுக்கு என் பையனை கொடுக்கறது கௌரவமா? சொல்லுடாச்சியா. நான் கங்காவை சுப்புலட்சுமி பொண்ணா நினைக்கல, ஐயாவோட பொண்ணா தான் நினைக்கிறேன். என்ன பொறுத்த வரைக்கும் ஐயாவுக்கு 2 ஆம்பளை பிள்ளைங்க, 3 பொம்பளை பிள்ளைங்க. ஐயோ, உனக்கு தெரியாது நாச்சியா. அந்த சுப்புலட்சுமி ரொம்ப கெட்டிக்காரி. ஐயாவை முழுசா தான் பக்கம் இழுக்கணும்னு நினைக்கிறா. அதுக்கு முத கட்டம் தான் இந்த கல்யாணம். நம்ம சொந்தத்திலேயே சமூகத்திலேயே வேறுண்ட பாக்குறா. ஐயாவை அதுக்கு தொட போறாரு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க சொல்றியா? இத பாருங்கண்ணே, நமக்கு கிடைச்ச இந்த வசதியான வாழ்க்கை, அந்தஸ்து, செல்வாக்கு இதெல்லாம் ஐயாவால கிடைச்சது. அத நீங்க மறந்துடாதீங்க. இங்க பாருங்க, நாம ஒண்ணும் ஐயா அளவுக்கு வசதியானவங்க கிடையாது. இந்த நாச்சியார் பட்டமும் ஐயாவுக்கு பொண்டாட்டி ஆனதுக்கு அப்புறம் தான் கிடைச்சது. அவர்கிட்ட சவால் விடுறத நான் அனுமதிக்க மாட்டேன். அப்படின்னா இந்த அண்ணன் உனக்கு தேவையில்லை, அப்படிதானே? தேவையா இல்லையாங்கிறது என் பேச்ச நீ கேட்கறத பொறுத்து இருக்கு. நடந்த சம்பவத்துக்கு ஐயா கிட்ட நீ மன்னிப்பு கேட்கணும். உன் பையனுக்கு கங்காவை பேசி முடிக்கணும். இத நீ செஞ்சா நான் உனக்கு தங்கச்சி. அப்படி இல்ல, அண்ணன் தங்கச்சி உறவே கிடையாது. நீ என் முகத்திலேயே முழிக்க கூடாது.